நான் கோபாலன் சாதாரண ஹோட்டல் பையன்தா. ஆனா மனசுக்குள்ள எப்பவும் சினிமா கனவுதா. பாட்டு, டான்ஸ், பட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டே எப்போ ஒரு நாள் சினிமாவுல நடிப்பேன்னு கணக்கு காண்பேன். ஒரு நாள் ஹோட்டலுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் வந்தாரு. முகம் முழுக்க தாடி, மீசை, கண்ணுல கருப்பு கண்ணாடி. அவர் ஒரு பெரிய பைய கோபாலன் கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பையில என்ன இருக்கும்னு கோபாலனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. சூட வேலை பார்க்கிற செல்வமணி கிட்ட போய், ஏய் மச்சி, அந்த பையில என்னவோ இருக்கிற மாதிரி இருக்குதே, திறந்து பார்க்கலாமா கேட்டான். அட கொஞ்சம் தானே பார்க்க போறோம், வாடா. People arguing outdoors, worried conversation outdoors at a street corner. பைத்தானா வேணாம்டா, பிரச்சனை ஆயிடும். ரெண்டு பேரும் பையை ஒரு மூலையில எடுத்துட்டு போய் வச்சாங்க. பைய திறக்கிறதுக்கு முன்னாடி கோபாலன் தன்னோட சினிமா பாணில ஒரு பண்டையலா பேசினான். இந்த பையில இருக்கிறது என்னவோ தெரியல, ஆனா இது நம்ம வாழ்க்கையே மாத்த போகுது. செல்வமணிக்கு பயமாந்தாலும் கோபாலனோட சினிமா டயலாக கேட்ட பிறகு அவங்க கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து பைய பிடிச்சு பார்த்தாங்க. வா, பையில ஒரு சின்ன நோட்டு புத்தகம் மட்டும் இருந்துச்சு. ஏண்டா இது இவ்வளவுதானா? நான் சொன்னேன்ல வேணான்னு. இப்ப பாரு, ஏமாத்து வாங்கிட்டோம். கோபாலன் அந்த நோட்டு புத்தகத்தை பிடிச்சு பார்த்தான். அதுல கனவு நோட்டீஸ் எழுதி இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு பேரு எழுதி இருந்துச்சு. அந்த பேரு யாரும் இல்ல, நம்ம கோபாலனோடு தான். கோபாலனுக்கு பயங்கரமா அதிர்ச்சி. என்னடா இது? நம்மள பத்தி எப்படி இவங்களுக்கு தெரியும்? பயந்து போய் பை அப்படியே மூடிடா. 4 நாள் கழிச்சு அதே ஆள் ஹோட்டலுக்கு வந்தாரு. கோபாலன் பயந்துகிட்டே பையை அவர்கிட்ட கொடுத்தான். நம்ம வீடியோ பிராங்க் நல்லா வைரல் ஆகும். கோபாலனுக்கு ஒண்ணுமே புரிய. சரி, என்னவோ போட்டா போகுது யூடியூப்ல தேடி பார்த்தான். அங்க ஒரு வீடியோல கோபாலன் பைய பிடிச்சு பார்த்துட்டு பயந்து நடுங்கிற காட்சி. அந்த வீடியோக்கு லட்சக்கணக்கான லைக்ஸ். கோபாலன் நினைச்சான், அடே நான்